நகர வாழ்க்கையில் கூட்டு குடும்பம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு உதாரணமாக வாழ்ந்து வரும் ஒரு குடும்பத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். 18 பேர் வசிக்கிற வீடு இது. எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் இவங்க சென்னை கோட்டூர்புரத்துல தான் இருக்காங்க. பரபரப்பான நகர வாழ்க்கை, போக்குவரத்து சிக்கல், பொருளாதார சிக்கல்னு எதுவுமே இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. நிறைய குடும்பங்கள் நகரத்துல ஒன்னா வாழ முடியாததுக்கு சொல்ற எல்லா சிக்கலுக்கும் இந்த குடும்பத்துக்கிட்ட பதில் இருக்கு. ஒரு சின்ன குடிசையில் தான் இருந்தோம். குடிசையில் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகிட்டு ஒரு லெவலில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இப்போ ரங்கநாதன், எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன், அம்மா பேர் குப்பாவே இருக்கும்போது நான் தனி காய்ச்சல்னு வச்சுங்க. இப்போ நான் என் மூலியமாக என் ஃபேமிலி டெவலப் ஆகிருக்கணும், என் தம்பிங்களாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு நான் மட்டும் இல்லை, என்னோடய 2வது தம்பி 3வது தம்பி எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டும்போதே ஒரு லாட்ஜ் மாதிரி தான் அமைஞ்சது. பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து ஒரே ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கணும். பட் எவ்வளோ தூரம் நம்மளால் சமாளித்து இருக்க முடியுமோ அது வரைக்கும் இருப்போம். தன்னோட 5 பசங்களையும் ஒத்துமையா வளர்த்தது தான் இன்னைக்கு அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு அடிப்படைன்னு சொல்றாரு இந்த குடும்பத்தோட தலைவர் ரங்கநாதன். ஓரளவுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா வச்சுட்டு இருந்தேன். அவங்க படிக்க அதுக்கு முன்னேற்றமாகி அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒரு வயசுக்கு வந்த பிற்பாடு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக அவங்க இங்கேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய இதுக்கு தெரிஞ்சு புத்தி தெரிஞ்சு நான் நல்லபடியாக குழந்தைங்களெல்லாம் நம்ம வீட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருக்கேன். வயதானாலும் அம்மா குப்பாபாய்க்கு வயசான சுவடே தெரியல. ஒரு மருமகளையும் பார்த்து தான் திருமணம் பண்ணேன். எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க. எனக்கு மகளே கிடையாது. அவங்கள நான் மருமகளாக பார்க்காம மகளாக தான் பார்க்குறேன். இதனால் எல்லா பேர பிள்ளைங்க பேத்திங்க எல்லாரும் அன்பாக இருக்காங்க என்கிட்ட. அதனால் நாங்கள் எல்லாருமே அவங்களும் ஒத்துழைக்கிறதால நாங்கள் எல்லாருமே கும்பலாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். அடுத்த ஆச்சரியம் இந்த வீட்டு மருமகள்கள். இந்த காலத்து பொண்ணுங்க கூட்டு குடும்பத்துல வாழ்றது ரொம்ப சிரமம், அவங்க நிறைய தியாகம் பண்ணணும், எல்லாரையும் பாத்துக்கிறதெல்லாம் இந்த காலத்துல முடியாத காரியம்னு நினைச்சா இந்த வீட்டு மருமகள்கள் சொல்ற ஒற்றுமை ரகசியம் நல்ல யோசனையா தான் தெரியுது. எந்த விஷயத்தையும் டீப்பாக எடுத்துட்டோம்னா தான் பெரிய ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். நாங்களே கொஞ்சம் லைட்டாகவே எடுத்ததுனால பேசி நாங்களே தீர்த்துக்குவோம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக படிக்க மாட்டோம். ஒன்றும் ப்ராப்ளமாக காலையில் இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணுறதுன்றதை சொல்லுவோம். சிலர் எடுத்துப்பாங்க, சிலர் ஓகே சொல்லுவாங்க, சிலர் கோவப்படுவாங்க. அது எல்லாமே நேச்சுரல் தான். அது எல்லோரும் தங்களுக்குள்ள வேலையை பகிர்ந்து செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. நான் வந்து அம்மா வீட்லேயும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணிங்களோட இருந்ததால் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகும் அதே மாதிரி தான் இருந்தது. அதனால் அம்மா வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல எனக்கு. அங்கே இருக்க மெம்பர்ஸ் மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறதால தெரியல. எல்லா சொந்தங்களும் இருக்கிற இந்த வீட்டில் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. கூட்டு குடும்பமாக வாழ்றது நடக்க முடியாத காரியம் இல்லை. அதை விரும்புகிற மனசு தான் நமக்கு வேணும்னு புரிய வைக்கிறாங்க இந்த கோட்டூர்புர குடும்பம். அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.